வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ப்ரெசன்டேஷன் நம்ம ரேவதி பண்ணுறாங்க. பிச்சு உதறாங்க. எல்லாரோடைய பாராட்டையும் பெற்றுறாங்கன்னு சொல்லலாம். பிரியாவுக்கு ஏகப்பட்ட சந்தேகம். நம்ம ஃபைலை மாற்றி வச்சோம், அது பிறகு எப்படி இவ்வளோ தூரம் கரெக்டாக ப்ரெசன்டேஷனை பண்ணிட்டா, நான் டீட்டெயில் எல்லாம் வேறு தானே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி பிரியாவை கூப்பிட்டு ஓன் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் தான் அவங்க டேபிளில் ப்ரெசன்டேஷனுக்குள்ள ஃபைலை மாற்றி வச்சுருந்தீங்க, நான் கரெக்டாக பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே அந்த லெட்டர் விஷயத்துலேயும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு. இந்த பாருங்கள், இந்த கம்பெனியில் வேலை பார்க்க தான் இருந்தால் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்தா நான் இந்த கம்பெனியை விட்டு உங்களை நீக்க வேண்டியது வரும். இது லாஸ்ட் வார்னிங்காக நினச்சிக்கிடுங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம டிரைவர் பையன்தான் ஒருவேளை இந்த கம்பெனியை வாங்கியிருப்பானோ, அவன் கண்ணாமூச்சி ஆட்டம் நம்மக்கிட்ட ஆடலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியோட கம்பெனிக்கு ரேவதி வேலை பார்க்க இடத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் இளையராஜா பார்த்துறாங்க. படக்குன்னு ஓடி நம்ம கார்த்திகிட்ட உன் மாமியார் அதான் சாமுண்டேஸ்வரி அத்தை வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் கரெக்டாக என்ன ஒருத்தரை கம்பெனியோட எம்டி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க நின்று கதையை முடிச்சுறாங்க. இந்த சைடு நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி மருதுக்கும் நம்ம ரேவதிக்கும் நலுங்கு வைக்கணும் அப்படின்னு ரெடி பண்ண நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு எதிராட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி களை இறங்கி சொல்கிறாங்க. இந்த பாரு சாமுண்டேஸ்வரி, நான் நிச்சயமாக ரேவதிக்கு என் பேரை மட்டும்தான் கணவர். இவனை நீ கூட்டிகிட்டு கார்த்தின்னு நம்ப வச்சிருக்கிறிய ரேவதியை, என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு அந்த இடத்துல கோவப்பட்டு செமையாக திட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கிட்ட, இந்த பாரு உன் ஆத்தாகாரி உன்னை நல்லா ஏமாற்றி வச்சிருக்கா ரேவதி, உண்மையாட்டே என் பேரே நீ வேலை பார்க்குற கம்பெனி எம்டி அதான் அந்த கார்த்திகேயன், அவர் தான் ஓனர், உனக்கு கழுத்தில் தாலி கட்டின நபர் அப்படின்னு அதுதான் என் உண்மையான பேரை. இன்னும் இருக்காமல ஏமாற்றிக்கிட்டு இவன் எல்லாம் என் பேரனே இல்லை அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நம்ம கார்த்தி வராங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம்தான் நம்ம பிரியா நம்ம ரேவதிக்கு ப்ரெசன்டேஷன் ஃபைல் எல்லாம் மாற்றி வச்சுருப்பாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதிட்ட கேட்காங்க, ப்ரெசன்டேஷன் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாங்க நான் கண்ணு முழிச்சு இதில் எந்த விதமான அவப்பேரை நம்ம கம்பெனிக்கு வராது, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், அதனால் தாராளமாக ப்ரெசன்டேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம ரேவதி தயாராகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ப்ரெசன்டேஷனை பக்கா கரெக்டாக நம்ம ரேவதி கொடுத்துறாங்க. இந்த சைடு பிரியாவும் அவங்க ஃப்ரெண்டை பேசிக்கிறாங்க. எவ்வளோ தூரம் இவ சொதப்பணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ ஃபைலெல்லாம் மாற்றி வச்சு பண்ணியாச்சு, ஆனால் இதெல்லாம் எப்படி கரெக்டாக இவ பண்ணுனா எனக்கே ஆச்சரியந்தான், என்ன நடக்குதுங்க மிராக்கலா அப்படின்னு பிரியா மூக்கு மேலே விரல வச்சுட்டு இருக்க நேரம் நம்ம கார்த்தி பிரியாவை அவங்க டேபிளுக்கு கூப்பிட்றாங்க. இந்த பாருங்கள், எனக்கு அந்த லெட்ரு விஷயத்திலே லவ் லெட்டரை நீங்கள் தான் ரேவதிக்கு ஃபைலில் வச்சுக்கிட்டு என்னை மாட்டி விட பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால நான் கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன். இந்த ப்ரெசன்டேஷன்லேயே ரேவதிக்கு எதிராக நீங்கள் சதி பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் அந்த ஃபைலை மாற்றிக்கிட்டு நீங்கள் வச்ச ஃபைலை எடுத்துக்கிட்டு நான் சரியான ஃபைலை வச்சேன். அவள் ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக முடிச்சிட்டா. ஆனால் ஒன்று, இதுக்கு மேலே ரேவதிக்கிட்ட நீங்கள் எந்த வம்பு தும்பையும் வச்சுக்கிட்டா இந்த கம்பெனியில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம பிரியாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடி இந்த எம்டி நம்ம வலையிலே விழமாட்டார் போல இருக்குது, ரேவதியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரே சந்தேகம், ஒருவேளை அந்த கார்த்தி நம்ம சூரியகலாவுக்கு கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு அந்த கம்பெனியோட எம்டி அவன் இல்லை அப்படின்னு காட்டலாம். ஆனால் ரேவதி கார்த்தி தான் ஓனர் அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தேகம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்னைக்கு வச்சே ஆகணும் அப்படின்னு கம்பெனிக்கு அதிரடியாக நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. ரேவதி கிட்ட ஃபோனை போட்டு, இந்த பாருமா உன் கம்பெனியில் மேனேஜர் எம்டியை நான் பார்க்கலாம் அப்படின்னு
வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து ரேவதி கிட்ட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்னாரா. அம்மா வாங்க, ஆனால் இந்த விஷயத்த உன்னோட எம்டி கிட்ட நீ சொல்லிடாத, நானே வந்து பேசிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்தாச்சு. இங்கே இளையராஜா ஜாலியாட்டு வெளியே வராங்க. அவங்க கண்ணில் பட்டுறாங்க. திடீர்னு நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தையா, இதை இப்போவே நான் சொல்லி ஆகணும் கார்த்திகிட்ட அப்படின்னு வந்து மேனேஜர் வந்து அங்கே ஓடுறாங்க. நம்ம இளையராஜா ஓடுறாங்க. ஓடி வந்து நம்ம எம்டி கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, அடடா உன்னோட அத்தை சாமுண்டேஸ்வரி இப்போ வந்துட்டு இருக்காங்க, இப்போ என்னடா பண்ண போகிற மாப்பிள்ள அப்படின்னு வந்து கேட்க நேரம், கவலைப்படாதுங்க, இங்கே தான் இருக்கார அவங்க ஓனர்னு நம்பிட்டு இருக்க நபர், அவரை வர வச்சிடலாம் அப்படின்னு வந்து அவரை வந்து சீட்டில் இருக்க வச்சு இவங்க மறைஞ்சிக்கிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அவங்களும் வந்து நல்லாவே பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் சரி, உங்களை பார்த்த பிறகு தான் என் மனசுக்கே நிம்மதியாக இருக்குங்க. இல்லை ஒரு பிராடுத்தன பையன் என் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருந்தான், அவன் இந்த விஷயத்தில் ஓனராக இருப்பானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். இப்போ தான் எனக்கு மனசு நிறைஞ்சிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி விட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதோட நம்ம ரேவதிக்கும் நம்ம மருதுக்கும் வந்து நலுங்கு வைக்கணும். இனி கல்யாண ஃபங்க்ஷனில் டிலே பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கே நம்ம ஆப்பு வச்சுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளதுவளே எப்பண்டா வந்து அந்த டிரைவர் பையன் அந்த கிழவியோட பேரனை ரேவதிக்கு மறுபடியும் வந்து புருஷன் ஆகிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு தெரியுது. அப்படி இருக்க நேரம் நம்ம இதை வந்து தாமதிக்கவே கூடாது, நடத்தியே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு. நம்ம மருதுவும் வந்தாச்சு, நம்ம ரேவதியும் வந்தாச்சு. நம்ம ரேவதிக்கு வந்து இதுதான் நம்ம பாட்டியோட பேரே அப்படின்னு வந்து 2 குடும்பமும் ஒன்று சேருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தேசம். அப்போ தான் வந்து நம்ம பாட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க. பாட்டி இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னு வந்து ரேவதி ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. நம்மளே பாட்டியை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து பாட்டியை போய் கூப்பிட போகிறாங்க நம்ம ரேவதி. அப்போ தான் ரேவதிக்கு பழசெல்லாம் வந்து மறந்து போச்சு. நான் தான் அவள் புருஷேனின் பாட்டி தெரியாது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்லி அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பேரனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாம் எப்படி தான் வருவோ தெரியலையே, என் பேரனும் பேத்தியும் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் என் பேத்திக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவகிட்ட நான் புருஷனையே மறந்துட்டாளா, இவ ஆத்தக்காரி இதே சாக்குக்குனி வச்சு எங்கேயோ இருந்து மருதுனி ஒருத்தனை வச்சு இதுதான் இந்த பாட்டியோட பேரே, 2 குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதிக்கு மைண்டை மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறா. இப்போ ரேவதி அதுக்கு தான் உங்ககிட்ட வந்து உங்களை அழைக்க வார அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து ஷாக்கிங்காக இருக்காங்க. நான் வாரேம்மா ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டியும் நம்ம ரேவதிகிட்ட சம்மதம் சொல்லிட்டு அன்னைக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை தெரிக்க விடுறாங்க. இந்த பாரு ரேவதி, உன் ஆத்தாக்காரி வர வர என்ன மூளை கீழே அவளுக்கு குழம்பி போச்சா என்னன்னு தெரியல, அவன் உன்னை ஏமாத்திருக்கா, உண்மையான பேரே உங்கள் கம்பெனி எம்டி கார்த்தி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம ரேவதி.